வணக்கம் டெக் தமிழா. நீங்கள் ரெட்மி ஃபோன்கள் யூஸ் பண்ணுறீங்கன்னா அதில் உள்ள டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் இந்த பதிவில் பார்க்கலாம். குறிப்பாக நம்ம பார்க்க போகிறது இந்த கால் செட்டிங்ஸில் உள்ள டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ். ஸோ இது எல்லா ரெட்மி ஃபோன்களுக்கும் பொருந்தும். ஸோ இப்போ என்னெல்லாம் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் ஃபீச்சர்ஸ் இந்த கால் செட்டிங்ஸில் இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். இது வரைக்கும் நீங்கள் டெக் தமிழா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் இந்த சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்துங்க மற்றும் இந்த பெல் ஐக்கானையும் அழுத்துக்குங்க. ஸோ இந்த கால் செட்டிங்ஸை எப்படி நீங்கள் அக்சஸ் பண்ணலாம் பார்த்தீங்கன்னா, ஒன்று ஃபோன் டயல் பேடுக்கு போங்க. கீழே 3 லைன் இப்படி இருக்கும் சைடில், லெஃப்ட் சைடில். அதை நீங்கள் டேப் பண்ணிங்கன்னா செட்டிங்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா கால் செட்டிங்ஸுக்கு போகுது. இன்னொரு முறை என்னென்னா, செட்டிங்ஸில் போங்க, சிஸ்டம் ஆப்ஸ்ன்னு இருக்கும். அதில் கால் செட்டிங்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ அங்கே போய் பார்த்தீங்கன்னா அந்த முழு லிஸ்ட் அங்கே கிடைக்கும். முதல்ல பார்க்க போகிறது ஃப்ளாஷ் நோட்டிஃபிகேஷன். உங்கள் பின்புறம் உள்ள இந்த ஃப்ளாஷ் லைட்டை யூஸ் பண்ணி எப்படி கொண்டு வரலான்னு. ஸோ ஒரு இன்கமிங் கால் வருதுன்னா இந்த ஃப்ளாஷ் லைட் பின்னாடி இருக்குது இல்லையா, அதை பிளிங்க் பண்ண வைக்கலாம். அது எப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ கால் செட்டிங்ஸில் போய் நீங்கள் இன்கமிங் கால் செட்டிங்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதில் ஃப்ளாஷ் வென் ரிங்கிங்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதை நீங்கள் எனேபிள் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்த வாட்டி உங்களுக்கு கால் வரும்போது இந்த பின்னாடி உள்ள இந்த கேமராவோட ஃப்ளாஷ் லைட் உங்களுக்கு பிளிங்க் ஆகும். ஸோ ஃப்ளிப் டு மியூட்டுங்கிற ஆப்ஷன் பல ஃபோன்களில் உண்டு. ஸோ இந்த ரெட்மி ஃபோன்களில் பார்த்தீங்கன்னா கால் செட்டிங்ஸில் போகிறீங்கன்னா இன்கமிங் கால் செட்டிங்ஸில் ஃப்ளிப் டு சைலன்ஸ் ரிங்கர்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதை நீங்கள் எனேபிள் பண்ணிக்கங்க. ஸோ அடுத்த வாட்டி நீங்கள் உங்களுக்கு ஒரு இன்கமிங் கால் வருது, இப்போ நீங்கள் அட்டென்ட் பண்ணலாம்னு நினச்சிங்கன்னா உங்கள் ஃபோனை எடுத்து நீங்கள் இப்படி தலைகீழ வச்சிட்டா போதும், கால் மியூட் ஆயிரும். அப்புறம் ரெட்மி ஃபோன்களில் கால் இன்கமிங் கால் வருவது அதோட பேக்ரவுண்ட் உங்களுக்கு போர் அடிக்குது, அதை சேஞ்ச் பண்ணுன்னு நினச்சிங்கன்னா உங்கள் லாக் ஸ்க்ரீனில் உள்ள பேக்ரவுண்ட் ஸ்க்ரீனை உங்களுக்கு இன்கமிங் காலோட பேக்ரவுண்ட் ஸ்க்ரீனாக மாற்றிக்கலாம். கால் செட்டிங்ஸில் அட்வான்ஸ் செட்டிங்ஸில் போய் பார்த்தீங்கன்னா இன்கமிங் கால் பேக்ரவுண்ட் ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ அதில் நீங்கள் உங்கள் லாக் ஸ்க்ரீன் வால்பேப்பரை ஒரு பேக்ரவுண்டாக நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இன்கமிங் கால் வரும்போது கூட உங்கள் லாக் ஸ்க்ரீனோட பேக்ரவுண்ட் உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். பல நேரத்தில் மிஸ் கால்ஸ் வரதை நம்ம மறந்துடுவோம். அதாவது நம்ம வண்டி ஓட்டிட்டு இருக்கலாம் அல்லது வேறு வேலையில் இந்த மிஸ் கால்ஸை நம்ம மறந்துடுவோம். ஸோ அதுக்கு மிஸ் கால் ரிமைண்டர்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இந்த அட்வான்ஸ் செட்டிங்ஸில் இருக்குது. அதில் போய் நீங்கள் 1 டைம் 2 டைம் 3 டைம் 5 டைம் 10 டைம்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ உங்களுக்கு தேவையானதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கங்க. எத்தனை வாட்டி நீங்கள் சூஸ் பண்ணிக்கிறீங்களோ அது வரைக்கும் ஒரு 5 நிமிடத்துக்கு ஒருக்க உங்களுக்கு ஸ்க்ரீனில் உங்களுக்கு ரிமைண்டர் வரும். ஸோ உங்களுக்கு மிஸ் கால் இருக்குது உங்களுக்கு தெரியும். ஸோ நீங்கள் ஒரு கால் பேசி முடித்த பிறகு இந்த பவர் பட்டனை ப்ரெஸ் பண்ணி காலை நீங்கள் ஸ்டாப் பண்ணலாம். செட்டிங்ஸில் அடிஷ்னல் செட்டிங்ஸில் கீழே போகிறீங்கன்னா அக்சசிபிலிட்டின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அங்கே போய் பார்த்தீங்கன்னா ஒரு பவர் பட்டன் எண்ட்ஸ் கால்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ அதை எனேபிள் பண்ணிக்கங்க. ஸோ அடுத்த வாட்டி உங்களுக்கு ஒரு கால் பண்ணிட்டு இருக்கீங்க, பேசி முடிச்ச பிறகு பவர் பட்டன் ப்ரெஸ் பண்ணி காலை நீங்கள் கட் பண்ணிக்கலாம். ரெட்மி ஃபோன்களில் இந்த கால் ரெக்கார்டிங் ஆப்ஷன் இருக்குது. ஸோ ஒரு கால் பேசிட்டு இருக்கும்போது கூட நீங்கள் அந்த காலை நீங்கள் ரெக்கார்ட் பண்ணலாம். மற்றபடி பார்த்தீங்கன்னா ஆட்டோ ரெக்கார்டிங் பண்ணலாம். அது மாதிரி கஸ்டமைஸ்டு சில கால் ரெக்கார்ட்ஸை நீங்கள் பண்ணலாம். கால் செட்டிங்ஸில் கால் ரெக்கார்டிங்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அங்கே போய் பார்த்தீங்கன்னா ரெக்கார்ட் கால்ஸ் ஆட்டோமேட்டிக்கலி எனேபிள் பண்ணலாம். அப்போ எல்லா கால்ஸுமே அது ரெக்கார்ட் பண்ணும். இல்லைன்னா இந்த கஸ்டம் லிஸ்ட் நீங்கள் என்டர் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு தேவையான சில நம்பர்களை நீங்கள் ஆட் பண்ணி வச்சிட்டிங்கன்னா அந்த கால்ஸ் மட்டும் ஆட்டோமேட்டிக்காக ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கும். இல்லாட்டி அன்னோன் நம்பர்ஸ், தெரியாத நம்பர்ஸ் வரும்போது ஆட்டோமேட்டிக்காக ரெக்கார்ட் பண்ண மாதிரி நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். உங்கள் கான்டாக்ட் லிஸ்ட்டில் இருக்கவங்களை மட்டும் ரெக்கார்ட் பண்ணணுன்னா அது மாதிரி நீங்கள் எனேபிள் பண்ணிக்கலாம். ஸோ கஸ்டம் லிஸ்ட்டும் பண்ணிக்கலாம். இல்லாட்டி எல்லா காலையும் ஆட்டோமேட்டிக்காக ரெக்கார்ட் பண்ண மாதிரி நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். சில நேரம் ஏதாவது ஒரு நம்பர் ட்ரை பண்ணியிருக்கீங்க, பிஸியாக இருக்குது, நீங்கள் ரீடயல் பண்ணிகிட்டே இருக்கீங்க, அதுக்கு ஆட்டோமேட்டிக் ரீடயல்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ நீங்கள் கால் செட்டிங்ஸில் அட்வான்ஸ் செட்டிங்ஸில் போனீங்கன்னா ரீடயல் ஆட்டோமேட்டிக்லின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ லைன் பிஸியாக இருந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக அதுவாகவே அது ரீடயல் பண்ணிகிட்டு இருக்கும். ஸோ அதே அட்வான்ஸ் செட்டிங்ஸில் டயல் பேட் டச் ஸ்டோன் ஒன்று இருக்குது. ஸோ யூஸ்வலாக நான் புது ஃபோனுக்கு போகும்போது இந்த டயல் பேடை சைலண்ட் பண்ணிடுவேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த டோனில் டிஃபால்ட் டோனுக்கு பதில் இந்த பியானோ கீஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ நீங்கள் இதை எனேபிள் பண்ணிட்டீங்கன்னா நல்ல ஒரு பியானோ சத்தம் உங்களுக்கு கிடைக்குது. ஸோ ஒவ்வொரு கீ சவுண்ட் பண்ணும்போது ஒரு டிஃப்ரெண்ட் பியானோ சவுண்ட் உங்களுக்கு பியானோ கீ சவுண்ட் உங்களுக்கு கிடைக்குது. கால் செட்டிங்ஸில் நீங்கள் போனீங்கன்னா ஆட்டோ ஆன்சர்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ நீங்கள் அதை எனேபிள் பண்ணிட்டீங்கன்னா அதில் ஆல்வேஸ் ஆட்டோ ஆன்சர் பண்ணலாம். இல்லாட்டி ஹெட்செட் ஒன்லி, ப்ளூடூத் ஒன்லி, ஹெட்செட் ஆர் ப்ளூடூத் ஒன்லி. ஸோ இதில் ஒரு ஆப்ஷனை நீங்கள் எனேபிள் பண்ணிக்கலாம். மியூட் ஃபர்ஸ்ட் ரிங்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு தெரியாத நம்பர்லேருந்து கால் வருது, நீங்கள் பிஸியாக இருக்கீங்க, மீட்டிங்கில் இருக்கீங்கன்னா அது கால் மியூட் ஆயிரும். ஆனால் அதே நம்பரில் அவங்க திரும்பவும் அவசரத்துக்கு திரும்பவும் கூடுவாங்கன்னா அது மியூட் ஆகாது. ஸோ அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் மியூட் ஃபர்ஸ்ட் ரிங்னு ஒரு ஆப்ஷன் இன்கமிங் கால் செட்டிங்ஸில் நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஸோ இது வரைக்கும் நம்ம இந்த ரெட்மி ஃபோன்களில் உள்ள டிப்ஸ் அண்ட் ட்ரிப்ஸ், கால் செட்டிங்ஸில் உள்ள டிப்ஸ் அண்ட் ட்ரிப்ஸ் ஃபீச்சர்ஸ் பற்றி நம்ம பார்த்தோம். இது உங்களுக்கு உபயோகமாக இருக்கும் நம்புகிறேன். நீங்கள் அல்லது உங்கள் ஃபேமிலியில் அல்லது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் யாராவது ரெட்மி ஃபோன்கள் யூஸ் பண்ணுறீங்கன்னா இந்த வீடியோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், மறக்காம டெக் தமிழா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோ சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது லட்சுமிராஜன். தமிழில் பேசு, டெக் தமிழா பாரு.